அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 29/7/2025 பஞ்சமி திதி நள்ளிரவு 12:47 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி மேல்நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் இரவு 7:27 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம் அமிர்த யோகம் இரவு 7:27 வரை. அதன் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? சொத்து விவகாரங்கள் பேச, யோகா தியானம் பயில, விதை விதைக்க, தோட்டம் அமைக்க, சமையல் கற்றுக்கொள்ள, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அழகான இதயத்திற்கு ஈடு இணையாக உலகில் அழகான பொருளோ அழகான காட்சியோ எதுவும் கிடையாது. ஆமாங்க, அந்த அழகான இதயம் உங்ககிட்ட தாங்க இருக்குது. யாராவது ஏதாவது கஷ்ட நஷ்டம்னு சொல்லி கையேந்தி கண் கசக்கி நின்னாங்கன்னா உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க. இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்ப மாட்டீங்க. ஏதோ நம்மால் முடிஞ்சதை செய்வோம் அப்படிங்கிற ஈரமான இதயங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்தது நடக்கும், பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகுங்க, சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானுடன் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு இடம் அது கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது, அந்த இடமும் வாங்கிட்டோம்னா சேர்த்து கட்டிடலாம், வீட்டை சேர்த்து கட்டிடலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தீங்க. அது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கன்னியில் வந்து செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால முடியாத விஷயங்கள் எல்லாம் முடியும். சொத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சுமூகமாக முடியும். சகோதர வகையிலும் நல்லது நடக்கும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது அதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகி அலுவலகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எடுத்ததெல்லாமே வெற்றி அடையுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பணம் என்ற காகிதத்திற்காக சிலர் அன்பை இழக்கிறார்கள், சிலர் நட்பை இழக்கிறார்கள், சிலரோ வாழ்க்கையையே இழக்கிறார்கள். ஆமாங்க, பணத்துக்காக பணத்து பின்னாடி சிலர்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பண்பாடு கலாச்சாரத்துக்கு பின்னால் ஓடுவீங்க. கட்டுக்கட்டாக பணத்தை காட்டி உங்களை மாற்றவும் முடியாது, உங்களை அவங்க வயப்படுத்தவும் முடியாது. இன்றைய நாள்
உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரன் 2வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அஷ்டமாதிபதி லாபாதிபதி குருவோட வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடு மாறுறதுக்கான வேலைகளில் இறங்குவீங்க. ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் இருக்கிற வீட்டுக்கான மராமத்து பணிகள்லையும் இறங்குவீங்க. அதே மாதிரி சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணமும் இருக்குதுங்க. வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 4வது வீட்டில் இருந்த செவ்வாய் 5வது வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களை பெருசாக கையில் எடுத்துக்க வேண்டாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இனம் தெரியாத சின்ன சின்ன முன்கோபம் அதெல்லாம் அப்பப்போ இருக்கும். அதை கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்திலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாயின்றிருக்கீங்கிறது பரவலாக எல்லாருக்கும் தெரிய வருது. அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்கோபம் வேலை சுமையெல்லாம் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, பணவரவு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தவறு செய்யக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இருந்தும் தவறு செய்யாமல் தவறாமல் இருக்கக்கூடிய மனிதனே உத்தமமான உண்மையான மனிதனாவான். ஆமாங்க, நீங்கள்லாம் நினச்சிருந்தா எத்தனையோ தப்புகள் பண்ணியிருக்கலாம். தவறான வகையில் போய் எத்தனையோ சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கலாம். அதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் எவ்வளவோ சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. யாருக்கும் தெரியாமல் வேணால் இருக்கலாம். ஆனால் நம்ம மனசாட்சிக்கு தெரியாமல் எதாவது நடந்துருமா? நம்ம மனசாட்சி தான் உள்ளேருந்தே நம்மளை வழி நடத்துது, உள்ளேருந்தே நம்மளை பயமுறுத்துது, உள்ளேருந்தே நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் மனசாட்சிப்படி நடந்து கொள்பவர்கள், தவறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் தவறாமல் தன்னிலை தவறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க, மகனுக்கும் மணமகள் தேடின்னு இருக்கீங்க. சீக்கிரம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி ஆகிய சுக்கிரன் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்ததுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால திடீர்னு இப்பெல்லாம் கொஞ்சம் கோபமாக வீராவேசமாக பேசிடுறீங்க. எல்லாரும் நமக்கு நெருக்கம் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். ஆனால் ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டு போகும்போது தான் யார் நமக்கு நெருக்கமானவங்க, யார் நமக்கு வந்து உதவாதவங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. நாம் தான் இத்தனை வருஷமாக நம்பி ஏமாந்து கிடந்துட்டோன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. புதுசு வாங்கினா கூட அதில் கூட ஏதாவது ஒரு பழுது வந்துட்டுருக்குதுன்னு சில நேரங்களில் கோபமாகவும் இருப்பீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்களையும் தாண்டி இன்னைக்கு சாதித்து காட்டுவீங்க. வேலை சுமை இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் செலவுகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கனிவான சொல் கல்லையும் கரைக்கும், இனிமையான சொல் இரும்பையும் திறக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு
காயப்பட்டு வருபவர்கள், சோர்ந்து வருபவர்கள், அதுக்கடுத்தது மனசுக்குள்ளார எதிர்மறை எண்ணங்களோடு வருபவர்கள், இவர்களையெல்லாம் ஆற்றுப்படுத்தக்கூடியவர்கள், நல்ல வார்த்தைகளை சொல்லி, ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி ஆற்றுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. மதிக்காதவங்க கூட இப்போ உங்களை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாமல் இருந்தவங்க கூட பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சபையில், பொது நிகழ்ச்சியில், ஊர் பொது காரியங்களில் நீங்கள் கலந்துக்கும் போது முன்வரிசையில் உட்காருங்கன்னு உங்களை அழைச்சிட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இனிமேல் வெற்றி தாங்க. 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிற குரு பகவானுடன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். பாதகாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு, பெரிய பொறுப்புகள், பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறதுன்னு பரபரப்பாகவும் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்னைக்கு நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஒரு பகுதி கிடைச்சா கூட அதில் ஒரு சந்தோஷம் தானே. வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. முன்பணம் கொடுத்து முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கு மீதி பணம் எப்படியாவது கொடுத்து பத்திரப்பதிவு செய்யணுங்கிறதுக்காக கொஞ்சம் பணத்தையும் நீங்கள் திரட்ட ஆரம்பிப்பீங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகும். சகோதரிக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்படி இப்படின்னு கூட்டு அதுன்னு இல்லாமல் நாமே தனியாக பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மேலதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகளை இன்றைக்கி ஒப்படைப்பாங்க. ராசிக்குள்ளார சூரியன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது இதுவரைக்கும் எவ்வளவு இழந்தீங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க. இனிமே எவ்வளவு பெற போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் தாங்க இருக்குது. அதனால தாங்க இழந்ததை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா நிம்மதியாக இருக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, தூங்க முடியுமா? அதெல்லாம் எதுவுமே முடியாதுங்க. அதனால தான் இழந்ததை பற்றி நீங்கள் எப்பயுமே கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் என்ன பெறப்போகிறோம், அடுத்தது எவ்வளவு சம்பாதிக்க போகிறோம், அன்பை சம்பாதிக்க போகிறோமா, பாசத்தை சம்பாதிக்க போகிறோமா, பணத்தை சம்பாதிக்க போகிறோமா, மரியாதையை சம்பாதிக்க போகிறோமா, இப்படி பல விஷயங்களை யோசித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு விலகி சந்திரன் 2வது வீட்டில் உட்கார்ந்துட்டாருங்க. கடந்த 2-3 நாளாகவே செலவு தான், அலைச்சல் தான், குடும்பத்திலேயும் ஒரே சலசலப்பு தான் எல்லாம் இருந்ததுங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சோர்ந்து போயிருந்த நீங்கள் இன்றைக்கி சுறுசுறுப்பாக மாறுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கரடுமுரடனான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி கனிவான பேச்சாக மாறுங்க. பிள்ளைகளோடு இருந்து வந்த முன்கோபம் அதெல்லாம் மாறி சந்தோஷம் இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளார இருக்குங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. வீட்டு பத்திரம், தாய் பத்திரம், இந்த மாதிரி முக்கியமான ஆவணங்கள், தஸ்தாவேஜுகள் அதெல்லாம் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைங்க. அங்கே வச்சேன் இங்கே வச்சேன், நீ பார்த்தியா நான் பார்த்தியான்னு சொல்லி அப்புறம் அப்படியே எல்லாம் கைவிட்டு போயிடக்கூடாது. கவனமாக இருங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால முக்கியமான ஆவணங்களை பத்திரப்படுத்தி வைக்கணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கு.
இருக்கிறதுனால இன்றைய தினம் வியாபாரம் அமோகமாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. வேலை சுமையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று ஒருபோதும் பயந்து வாழாதீர்கள். ஆனால் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று ஒருபொழுது நினைத்து பாருங்கள். வாழ்க்கை இனிமையாகும். ஆமாங்க, அதனால தாங்க ஆண்டவனுக்கு தான் நான் பயப்படுவேன்னு அடிக்கடி நீங்கள் சொல்லுவீங்க. கடவுளுக்கு தான் நான் பயப்படுவேன், வேறு யாருக்காக நான் பயப்படவே மாட்டேன். பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் எனக்கு கிடையாது. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லைன்னு பல தத்துவங்களை பேசிக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் தூய்மையானவர்களாக, உண்மையானவர்களாக, உழைப்பாளிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், சின்ன சின்ன வேலை சுமைகள், திடீர்னு கொஞ்சம் கோபமாக பேசுறது, ஆவேசப்படுறது, யாருமே என்னை புரிஞ்சிக்கல, நான் ராப்பகலாக உழைச்சின்னு இருக்கேன், ராப்பகலாக யோசிச்சுன்னு இருக்கேன், அதெல்லாம் புரிஞ்சுக்கிற சக்தி இந்த குடும்பத்தில் யாருக்கும் இல்லை, இப்படியெல்லாம் சில நேரங்களில் பேசிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை இன்னைக்கு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்சால் நல்ல விதமாக பேசுவோம், முடியலைன்னா கொஞ்சம் மௌனமாக இருந்துட்டு போயிடலாம். அமைதியாக தாங்க இருந்தேன், அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் திமிரா அப்படியே உட்காந்துருக்க அப்படின்னு எதிர்த்து கேட்குறாங்க. அப்போ ஏதாவது நம்ம சொல்ல வேண்டியது தானே இருக்குன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் இரவு 7:27 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் இரவு 7:27 அஸ்தம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவும் சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் கடுமையாக தாங்க இருக்கும். வேலையாட்கள்கிட்ட சில ரகசியங்களை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் மறைமுகமாக சில போட்டிகள், எதிர்ப்புகள் இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தவறு செய்யும் மனிதர்களை பற்றி தவறாக பேசாதீர்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. ஆமாங்க, சிலர் தவறு செய்துட்டாங்கன்னா அவங்கள பற்றி தாறுமாறாக பேசின்னு இருப்பாங்க, மட்டம் தட்டி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி பேச மாட்டீங்க. பாவம் அவங்க சூழ்நிலை என்னவோ தெரியலை அப்படின்னு சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு கூட அந்த நிலைமை வரலாம், யாருக்கு வேணாலும் எது வேணாலும் வரலாம். அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் பழித்து பேசக்கூடாது, யார் மேலேயும் நம்ம பாவங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு தெரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தவறானவர்களை கூட தவறு செய்தவர்கள் என்று சித்தரிக்காமல் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை என்று சொல்லிக் கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவு ஒரு பக்கம்தான் இருக்குது, ஏதோ பரவாயில்லைங்கிற அளவுக்கு பணமும் கொஞ்சம் வந்துன்னு இருக்குது. 8ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மறைஞ்சிருந்தார், இப்போ 9வது வீட்டுக்குள்ளார வந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட அந்த டிசைனில் ஒரு நகை வாங்கிறது அல்லது ஒரு துணிமணி வாங்கிறது அதுக்கெல்லாம் கூட இன்றைக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்றைய தினம் நீங்கள் போய் வருவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த பழைய நண்பர்கள் உறவினரிடமும் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. 12வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துட்டாருங்க.
அப்படி இருக்கிறதுனால சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சொத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. சொத்து விற்கிறதா இருந்தால் சிங்கிள் பேமெண்ட்டுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா சிலர் சின்ன தொகையை கொடுத்துட்டு ஒரு வருஷத்துக்கு வாங்காமல் இழுத்துடக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சகோதர வகையில் செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. அவசரப்படாதீங்க. வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் முன்னேறுவீங்க. வேலை சுமையை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் செலவுகள் அலைச்சல்கள் இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, முடியாது என்று நினைப்பவருக்கு மூங்கில் ஒரு புதர்தான். ஆனால் முடியும் என்று நினைப்பவருக்கு மூங்கில் 1000 புல்லாங்குழல்கள் தான். ஆமாங்க, அதனால தாங்க எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய இடையூறுகள், சங்கடங்கள், சவால்கள் இதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்பட மாட்டீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு இந்த வம்பெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வம்பா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அந்த வேலையை நான் எடுத்து முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் சவால்களை எதிர்கொண்டு சாதித்து காட்டக்கூடிய சாமானியர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக இறங்குவீங்க. சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. சின்ன சின்ன நகைகள், ஆபரணங்கள் அதெல்லாம் கூட வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புது டிசைனில் ஏதாவது ஆடைகள் வந்தால் கூட அதையும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்த சுக்கிரன் 8வது வீட்டில் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சில் ஒரு கௌரவம், கம்பீரம், ஒரு அனுபவம், முதிர்ச்சி அதெல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்குங்க. நெருங்கி பழகிறவங்க கூட இப்பெல்லாம் நீங்கள் முன்ன மாதிரி இல்லை, இன்னும் பெருசாக நீங்கள் யோசிக்கிறீங்க, பெருசாக சாதிக்க போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு அருள்வாக்கம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில சூட்சுமங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அதன் மூலமாக இன்றைக்கி லாபத்தை நீங்கள் சம்பாதிப்பீங்க. வியாபாரத்தில் கூட்டுத்தொழிலுக்கு ஒரு சிலர் முன்னுருவாங்க. சரியாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு முடிவெடுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, ஜெயிச்சும் காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் வேலை சுமை இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நான் புழுவாய் இருந்தபோது என்னை எல்லோரும் வெறுத்து ஒதுக்கினார்கள். ஆனால் நான் பட்டாம்பூச்சியாக மாறியவுடன் என் பின்னாலேயே எல்லோரும் ஓடி வருகிறார்கள், என்னை ரசிக்கிறார்கள், என்னை பாராட்டுகிறார்கள். ஆமாங்க, மனித வாழ்க்கையும் அப்படித்தாங்க. சாதாரணமாக இருந்து நாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கும்போது நம்மளை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கங்க. ஆனால் அதே நேரத்தில் நாம் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு முன்னுக்கு சமுதாயத்தில் ஒரு இடத்த பிடிச்சு உட்காரும் பொழுது எல்லாருமே ஓடி பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், நம்ம கடமையை செய்து நாம் முன்னுக்கு வர்ற வழியை பார்ப்போம்னு எங்கும் எப்பொழுதும் உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவானுடன் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உண்டுங்க. அதே மாதிரி விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க.
பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அவங்கெல்லாம் கூட இப்போ உங்களை தேடி வருவாங்கங்க. 8ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. எது நிரந்தரம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அது உங்கள் கையை விட்டு போய் உண்மையான நிரந்தரம் எதுவோ அது உங்கள் கைக்கு இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க, புது பங்குதாரர்களும் வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக தொந்தரவுகள் இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் வருவீங்க, தர்ம காரியங்கள்லேயும் நீங்கள் இறங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை, சோர்வு, களைப்பு இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருந்தால் நிம்மதியை இழந்து விடுவோம். மகிழ்ச்சியை நாம் தேட வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கை எப்படி அமைகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் சந்தோஷம் வந்து சேரும். ஆமாங்க, அதனால தாங்க கிடைச்சதை வச்சு நீங்கள் திருப்தி அடைவீங்க. அவங்களுக்கெல்லாம் அது இருக்குது, இது இருக்குது, ஆனால் நமக்கு இதுதான் இவ்வளோதான் இருக்குதா அப்படின்னு மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காமல் எங்கும் எப்பொழுதும் இறைவன் நமக்கு கொடுத்தது நன்மைக்கு தான், இதுவே நமக்கு போதும், இதை நல்ல முறையில் வளர்ச்சி செய்து கொண்டுருவோம்னு எங்கும் எப்பொழுதும் இறைவனுடைய திருப்பாதங்களையே கெட்டியாக பிடித்து கொண்டு எல்லாம் இறைவன் செயல் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனும் உட்கார்ந்துருக்கார், சூரியனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு உண்டு. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்த சுக்கிரன் 6வது வீட்டுக்கு போயிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக வாகன விபத்துகள், வாகன பழுதுகள் அதெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கண்ணாடி பொருட்களை கவனமாக கையாளுங்க. லேப்டாப், செல்ஃபோன் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயன்படுத்துங்க. சூரியன் 7வது வீட்டில் உட்கார்ந்து உங்களை பார்க்கறதுனால உங்களையும் மீறி கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும். அனுசரித்து போகிறது நல்லதுங்க. 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்த செவ்வாய் 9வது வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு மாறும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்னதாக அலைச்சல் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க, பணவரவு உண்டு. அதே போல் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே சுமூகமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, விதி என்று எதையும் விட்டு விடாதே, தொடர்ந்து போராடு. விதிவிலக்கு என்று ஒன்று உண்டு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க எப்பொழுதுமே யோசிப்பீங்க. எல்லாம் தலையெழுத்து, எல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சிலர்லாம் ஓரமாக ஒதுங்கி போவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. அதென்ன தலையெழுத்து, அதென்ன விதி, அதெல்லாம் நம்ம உழைப்பால் நம்ம மாற்றுவோம். நம்முடைய முயற்சியில் அதை மாற்றி காட்டுவோம். விதின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கை கட்டிட்டு உட்கார்ந்துருக்க முடியுமான்னு எங்கும் எப்பொழுதும் தலையெழுத்து, தலைவிதியை எல்லாம் நம்பாமல் உழைப்பால் முன்னேறி கொண்டிருப்பவர்கள், சாதித்து காட்டி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:27 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் எல்லாமே இருக்குங்க. அதே
மாதிரி இன்றைய தினம் இந்த மின்சாரம், கரண்ட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. அதே போல் கேஸ் சிலிண்டர் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. மழையாக இருந்தால், இடிமின்னல் இருந்ததுன்னா வெளிப்பகுதிக்கு போக வேண்டாம். மொபைல் ஃபோனையும் மழை நேரத்தில், இடிமின்னல் இருக்கிற நேரத்தில் பயன்படுத்தாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சவால் தான். பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பும் சுமாராக தான் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அதிகாரி வேற ஒன்று நினைப்பார். அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன ஈகோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதுசாக அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி உங்களை விட்டு பிரிஞ்சு போய் மறுபடியும் வந்து சேர்ந்தாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்டையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன சங்கடங்கள், கசப்பு வந்து விலகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மழை நிற்கட்டும் என்று காத்திருப்பதல்ல வாழ்க்கை. மழையில் நனைந்து அதை ரசித்து இன்புறுவது தான் உண்மையான வாழ்க்கை. ஆமாங்க, மழை நிற்கட்டும், வெளியில் போகலாம் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அதே மாதிரி பிரச்சனை தீரட்டும், அப்புறமா நான் சிரிக்கிறேன், பிரச்சனைலாம் எல்லாம் சரியாகட்டும், அப்புறமா நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நான் பேசுவேன், அதெல்லாம் நின்ன பிறகு தான் நான் வந்து நடப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் மழையாக இருந்தாலும், பிழையாக இருந்தாலும், அதாவது சவால்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் எதிர்கொள்ளக்கூடிய நெஞ்சுறுதிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாரு. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. எதிர்த்தவங்க இன்னைக்கு அடங்குவாங்க. அதே மாதிரி வழக்கு எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமாக முடியுங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரனும் குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற இடத்த மாற்றிடுவோம், இங்கே வந்ததுலேருந்தே ஒன்றும் நல்லதாக நடக்கலை, அதனால் வீடு மாறுவோம்னு அதை வீடு வாங்கக்கூடிய அல்லது வீடு பார்க்கக்கூடிய வேலையை இன்றைக்கி நீங்கள் தொடங்குவீங்க. 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளோட கொஞ்சம் ஈகோ வரும். அவங்களால சின்ன சின்ன மோதல் வர வாய்ப்பு இருக்குது. அவங்க போக்கில் அவங்கள விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 7ஆவது வீட்டுக்குள்ளார செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பணப்பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே மனசில் தோணுதேங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்கும். வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல, உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.